नमस्ते। இன்னைக்கு செக்ஷன் लकड़ी की वस्तुएं। लकड़ी मीन्स wood, மரத்தினுடைய பொருட்கள், மரப்பொருட்கள், அதை பத்தின பெயர்கள். இது பர்னிச்சர். இப்போ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் மெயினா, அதாவது ரேன்ற எழுத்து நமக்கு தெரியும். இந்த ரேன்ற லெட்டர் ஜஸ்ட் பக்கத்துல ஒரு வெர்டிகல் லைன் போட்டு நடுவுல கனெக்ட் பண்ணா இந்த ர சவா மாறுது. இந்த ச அதாவது பேஸ் லெட்டர் ர தான். இந்த ரேவ பக்கத்துல ஒரு வெர்டிகல் லைன் ஹரிசாண்டல் லைன் மூலமா டச் பண்ணா இதனோட ப்ரொனன்சியேஷன் ச. அடுத்து இதே இந்த ரேவ சர்க்கிளோட எழுதும் போது ஷ டச் பண்ணாத இருக்கிற பட்சத்துல. சோ கன்ஃபியூசிங் லெட்டர்ஸ் இல்ல ரிலேட் பண்ணி சிமிலர் லெட்டர்ஸ் அப்படின்ற டாபிக்கையும் பார்க்கலாம். அடுத்து இந்த ரேவ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி வெர்டிகல் லைனோட எழுதும் போது இது ய. இதே ய ஸ்டார்டிங்லயே சர்க்கிளோட ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது த. இப்ப சிமிலர் லெட்டர்ஸ் வரிசையில ர, அத பேஸ் பண்ணி ச, அதே மாதிரி இந்த இடத்துல ஷ, இது ய, இது த. ர ரவி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ர ரவி, ய யமுனா. இப்ப ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் தாலி பிளேட், அந்த தாலி. இது சரளா ச, சகுந்தலா ஷர்மிளா ஷ. இந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஞாபகத்துல மறக்காம இருக்கும். இப்ப சிமிலர் லெட்டர்ல இந்த மாதிரி லெட்டர்களை கனெக்ட் பண்ணா தொடர்ந்து நம்ம 5 எழுத்துக்களை நிறுத்திக்க முடியும். இப்ப நம்ம சப்ஜெக்ட் வரலாம். அதாவது அல்மாரி அல்மைரா, குர்சி சேரு, ஆராம் குர்சி அதாவது ஆம் சேர் இல்ல ஈஸி சேர்னு சொல்லுவோம். சாய்வு நாற்காலி, சார்பாயி அதாவது கட்டில், பலங்குன்னு இன்னொரு வேர்டு இருக்கு இதுக்கு. கத்தா அதாவது மேட்ரஸ் பெட் மெத்த கத்தா. அடுத்து ஸ்டூல், இது மரப்பொருளா அப்படின்னு அதுக்காக இதோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால எழுதிருக்கேன். அடுத்து சௌக்கி ஸ்டூல், டிபாயி அதாவது டீபாய், டீ பாட் அப்படின்னு சொல்றோம்ல அதை வைக்கக்கூடிய அந்த பொருள். அடுத்தது டெஸ்க் சாய்வு நாற்காலி டெஸ்க். டல்வா மேஸ் அப்படி இல்லைன்னா டிகிஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த மேஸ் அதுதான் மேஜை தமிழ்ல சொல்லக்கூடிய டேபிள். அடுத்து ஷையா, இதுவும் சோஃபா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த யமுனால வர இந்த ய தான் இந்த இடத்துல இருக்கு. இந்த சகுந்தலால வர்றதுதான் இந்த ஷ. இப்ப ர, இது ச. இந்த மாதிரி எழுத்துக்களை ரிலேட் பண்ணி படிக்கலாம். அ இல் அல், ம அ மா, ர இ ரி. இது 4 லெட்டர் வேர்ட்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்சதை பாருங்க. ம பிளஸ் அ மா, ர பிளஸ் இ ரி மாரி, அல் மாரி. அல்மைரா அதாவது பீரோ சொல்றோம், வார்ட்ரோப் இப்ப சொல்றோம். பட் முன்னாடி எல்லாம் இரும்பு பீரோவை நம்ம பீரோன்னு சொன்னோம். குர்சி க உ கு இர் ச இ சி. லாங் லெட்டருக்கு முன்னாடி வரக்கூடிய லெட்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். இர் க பிளஸ் உ கு இர் சி குர்சி. நெக்ஸ்ட் ஆ ரா ம ஆராம் என கடைசி லெட்டர் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுல அ உச்சரிப்பு வருது. ஆராம். இப்ப பாருங்க இதே குர்சியை இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த இர் உச்சரிப்பு வரக்கூடிய ராவினுடைய வடிவத்தை எழுதியிருக்கிறோம். அந்த மாதிரி எழுதும்போது ஹூக் லெட்டர் ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருன்னு அது எந்த லெட்டரோட அட்டாச் ஆயிருக்கு, சின்ற எழுத்தோட. இது ச, இது வரைக்கும் ச. இது எந்த எழுத்தோட ஃபுல்லா ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா சி. அப்ப எதை முதல் சொல்லணும், இருற ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அது கூட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய அந்த லெட்டருடைய ப்ரொனன்சியேஷனை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். க உ கு இர் சி. இந்த இரு ஃபுல் லெட்டர் சி. குர்சி ஈஸி சேர் அதாவது கை வச்ச ஒரு நாற்காலி, ஆம் சேர் கூட சொல்றோம். அடுத்தது சார்பாயி, சா ச ஆ சா இர் 4 லெட்டர் வேர்ட்ஸ். சோ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றோம் செகண்ட் லெட்டர் சார். இந்த இடத்துல பாயி, சார் பாயி, சார்பாயி இல்ல பலங்கு 2 வேர்டு யூஸ் பண்ணலாம். அதாவது கட்டில். அடுத்தது கத்தா க இ தா. இந்த த லெட்டர் ஆஃப் ஆகி இருக்கும் போது அதை இத்துன்னு சொல்றோம். அடுத்தது இந்த இத்து இந்த தான்ற அந்த சவுண்டோட சேரும்போது இதா கத்தா பெட். அடுத்தது அவ். இந்த இடத்துல உச்சரிப்பை பார்க்கலாம். அவ் இந்த குறியீடு இந்த சவுண்ட் ச அவ் சவ். க பிளஸ் இ கி சௌக்கி. சௌக்கி மீன்ஸ் ஸ்டூல். பெஞ்சுன்னு ஒரு வேர்டு இருக்குது. அதை நம்ம
இப்படியே தான் யூஸ் பண்றோம். ப ஏ பே, இஞ்சு இச், பெஞ்ச், ச அதனோட அந்த வர்க்கனோட கடைசி லெட்டர் ஞ, அப்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணா இஞ்ச். ப ஏ பே, இஞ்ச் இச், பெஞ்ச். படிக்கும் போது பெஞ்ச். ம ஏ மே, இஸ், மேஸ். அதே சாய்வு நாற்காலியா இருந்தா டல்வா மேஸ். இந்த இடத்துல ட இல் டல், வ ஆ வா. இந்த அம் சவுண்ட டல்வாம், இம் அந்த சவுண்ட் வரக்கூடாது. அது ஸ்ட்ரெஸ் பண்ணாம டல்வா. அது பிராக்டிஸ்ல தான் கிடைக்கும். நம்ம இம் அந்த சவுண்ட ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. டல்வா மேஸ். அடுத்தது ஏ லெட்டர் ஆஃபா இருக்கு. இந்த இடத்துல ஈயா மாறி இருக்கு. இ பிளஸ் யா, ஈயா. ஷ இ யா, ஷையா. அவ்வளவுதான் இந்த செக்ஷன். திரும்ப படிச்சு காட்டுறேன். அல்மாரி, कुर्सी, आराम कुर्सी, चारपाई, गद्दा, चौकी, तिपाई, डलवा मेज, मेज, शैया, बेंच. बेंच मीन्स बेंच. That's all. नंबर